வீடியோவை வழங்குவோர் மன்னா மெஸ். இணைந்து வழங்குவோர் B-Roll Studios Private Limited. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில குவாலிட்டியான நான்வெஜ் மீல்ஸ்னா அது நம்ம மன்னா மெஸ். இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க்காவே மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல குவாலிட்டியில ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வித் நான்வெஜ் சைட் டிஷ்ஷோட லஞ்சுக்கு ருசியான கொப்பம்பட்டி பிரியாணியும் கொடுக்க முடியும்னு மன்னா மெஸ் பக்கத்துல நமக்காக லான்ச் பண்ணிருக்கிறது தான் இந்த 7G ஹெல்தி கஃபே. பறந்து விரிந்த கார் பார்க்கிங், ஓப்பன் கிச்சன், எக்ஸ்ட்ராடினரி ஆம்பியன்ஸ், எலைட்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி, கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி, வாய்க்கு ருசியான உணவு. 7G ஹெல்தி கஃபேயின் ரம்யமான சூழல் நமக்கு ஒரு அலாதியான அனுபவம். கட்டியக்காரன் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். மன்னா மெஸ்ஸில் சாப்பிட்றவங்க இன்னொரு விஷயத்தை என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிரியாணி இல்லையா, குழந்தைங்க விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் நம்ம செய்யணும்னு நான் முடிவு பண்ணேன். அதில் ஏதாவது ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொப்பம்பட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி நம்மளுடைய 7G ஹெல்த்தி கஃபேயில் கொடுக்குறோம். கொப்பம்பட்டிங்கிற ஊரே ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே அந்த தண்ணியில் விளையிறதுனாலே என்னவோ தெரியல, ஒரு மிகச்சிறந்த சுவையோடு அந்த ஜீரக சம்பா அரிசி இருக்கும். அந்த ஜீரக சம்பா அரிசியில் வச்சு தான் நம்ம இங்கே மட்டன் பிரியாணி நம்ம பண்ணுறோம். நீங்கள் மட்டன் பிரியாணின்னும் போது ஒரு ஹெவியாக இருக்கும் இல்லையா, அந்த ஹெவியே இருக்காது. நீங்கள் தட்டு நிறைய பிரியாணி போட்டு சாப்பிட்லாம். என் பேர் லத்தீப், வாட்டர் ஃபில்டில் தான். இது 5 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி. இது வடித்து போடுறது, அப்படியே போடுறது, 2 மெத்தட் இருக்குது. நம்ம கடையில் வடித்து போடுறது. இப்போ எங்கள் கடையில் நான் வேலை செஞ்சது பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சாப்பிட்டதோடு நம்ம கடையில் பிரமாதமாக இருக்குது சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு 500 ரூபா டிப்ஸே கொடுத்தார். நான் கீழே இருந்து பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். மாஸ்டர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு 500 ரூபா டிப்ஸ் கொடுத்தார். ஜீரக சம்பாவில் எக்ஸலண்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. கொப்பம்பட்டி பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி ஆரம்பிங்க. ஈரோடு, கோயம்புத்தூர் சைட்லாம் காலைல டிஃபன் பண்ணுறாங்க. இந்த தோஞ்சல், குருமா, இது பாயா இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னது நான் தான். அது மாதிரி ஆரம்பித்தார். நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி ஏற்றுறோம். இப்போ 5 கிலோ பிரியாணிக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றுறோம். 1 கிலோ எண்ணெய் ஊற்றுறோம். நாட்டு செக்கில் அரை கடலை எண்ணெய். அடுத்தது பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஒரு 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் பட்டை, 10 கிராம் லவங்கம், 2 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 20 பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டு தான் இருக்குது. பெரும்பாலும் ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட் வரும். அதான் சீக்ரெட். இது பசுமாட்டு நாட்டு நெய். இப்போ ஒரு 200 கிராம். இஞ்சி பூண்டெல்லாம் கரெக்டாக போட்டு அளவோடு போட்டு கரெக்டாக பக்குவமாக அதுக்குன்னா வீட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பிரியாணி விறகுல செய்யறதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டவ்வில் செஞ்சால் ப்ளம் நேராக வரும். விறகுனா பறந்து வரும். கறி பசன்னு நல்லா வேக்காடு கொடுக்கும். அதுக்கு தான் கட்டையில் செய்கிறது. அந்த காலத்தில் ஸ்டவ், கேஸ் அடுப்பு எதுவுமே கிடையாது. கட்டையில் செஞ்சதில் டேஸ்ட்டு சாப்பிட்டு அது நாக்கு ஊறி போயிடுச்சு. அதனால் கட்டையில் செய்கிறோம். நம்ம ஆனியன் பொன்னிறமாக விட்டு இந்த பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டால் நம்மளுக்கு செரிமானம் நல்லபடியாக வரும். இதே போல் பூண்டை உரித்து தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 5 கிலோ பிரியாணி, பூண்டு 1/2 கிலோ பூண்டு,
மஞ்சள் தூள் ஒரு சிறிதளவு போடுது. மஞ்சள் தேக்கிறதுக்கு காரணம்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து கேசரி பவுடர் நம்ம போடுறதில்லை. மஞ்சள் போட்டால் ஒரு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும்ட்டு நாங்கள் கலர் பவுடர் போடுறது யூஸ் பண்ணுறதில்ல, அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறதில்ல. அதான் எங்களுடைய கடலையோட ஸ்பெஷலிஸ்ட்டே. மொத்தம் ஒரு கட்டு புதினா கொத்தமல்லி வெட்டி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் புதினா கொத்தமல்லி. கொஞ்சம் ஒரு ஃப்ளவராக இருக்குது அந்த கொத்தமல்லி வாசனை அதில் இறங்குன்னு சொல்லிட்டு தான் போடுறது. ஒரு கை நிறைய போடல, ஒரு கை சும்மா போடுறது, அந்த ஃப்ளவர் வாசனை வரும். இங்கே வந்து சேர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் எங்கள் ஓனர் வந்து 7G உடைய ஓனர் வந்து ஒரு மரியாதை ஒரு 60-70 லேடிஸ் வச்சு வேலை வாங்குகிறோம். அவங்களால 60 குடும்பம் பிழைக்குது. மாஸ்டர் ஒரு மரியாதை கொடுப்பார் ஓனரு, கூட வேலை செய்கிறப்பா லேடிஸுங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து எல்லாமே லேடிஸ் வேலை செய்கிற காரணம். 1/2 கிலோ இஞ்சி, இப்போ நம்ம 1/2 கிலோ இஞ்சி போடுகிறோம். இஞ்சி தோல் உரிச்சு தான் நம்ம அரைச்சி போடுறோம். தனித்தனியாக போட்டால் பூண்டு நல்ல வாசனை போயிட்டணும். இஞ்சி 2வது போட்டால் கொஞ்சம் இருக்கும். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு ஒன்றா போடுவாங்க. ஆனால் தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் இல்லை. மிளகாய்த்தூள் இது ஒரு 50 கிராம் மிளகாய்த்தூள் போடுவோம். இப்போ மிளகாய்த்தூள் எதுக்கு போட்டோன்னா நம்ம கலர் பவுடர் போடலை, அது எண்ணெயிலே வதக்கினா அந்த கலர் வந்து வரும். அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டுறோம் மிளகாய்த்தூள். தயிர் 1/2 லிட்டர் ஊற்றி, தக்காளி 1/800 தக்காளி, நாட்டு தக்காளி. இது உப்பு வந்து மசாலாவுக்கு மட்டும், ரைஸ் வந்து தனி உப்பு. கலர்ஃபுல்லாக வருது பாருங்க. கலர் போடாதே இந்த கலர் வருது. இப்போ நம்ம 5 கிலோ பிரியாணிக்கு 7.5 கறி போடுறோம், 1க்கு 1.5 கணக்குன்ட்டு. இது ஒரு 7 கிலோ 8 கிலோ வர மாதிரி ஆடை பிடிச்சி கறி வந்து நாங்களே பார்த்து வாங்கிட்டு வரோம். இது அலால் கறி. மசாலா ரெடி ஆகிடுச்சு, கறியை போட்டு தண்ணி ஊற்றி விடுவோம். பேலன்ஸ் புதினா கொத்தமல்லி இப்போ கறி கொடுப்போம். கறி கொஞ்சம் வேக விட்டோம், அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான். மட்டன் கொஞ்சம் வேக்காடு இருக்குது, தண்ணி ஊற்றி மூடி போட்டு விட்டுடலாம். சுடு தண்ணி, இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்கு சுடு தண்ணி ஊற்றணும். ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். பச்சை தண்ணி ஊற்றினா கறி வந்து மரத்து போயிடும். சுடு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் வேக வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் வேக வச்சா. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுனால கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றிக்கிறோம்ல, அதனால் வேகமாக இருக்கணும். கொஞ்சம் கறி வேக்காடு அதிகமானோன்னா கறி நெருப்பை வந்து பிரிச்சுட்டா நம்மளுக்கு கறி வந்து நல்லா பசன்னு வேகும். ரொம்ப வேக்காடுனா தண்ணி வந்து இருக்குது. மட்டன் போட்டோம் வெந்துட்டோம்னா அரிசி ஊற வைக்கிறோம். அரிசி ஒரு 1/2 hour ஊறினா போதும். இது மட்டன் பிரியாணி அரிசி, கொப்பம்பட்டியிலேருந்து வர சீரக சம்பா அரிசி. ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும் இந்த அரிசியை போட்டு. கொப்பம்பட்டின்றது திருச்சி பக்கத்தில், துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமம் கொப்பம்பட்டி. அங்கேருந்து உற்பத்தி ஆகி வருது இந்த சீரக சம்பா அரிசி. நாங்கள் போடுறோம் கடைக்கு. இந்த அரிசி வந்து ஒரு 2 தண்ணி மாற்றி கழுவுனா சரியாயிடும், நல்லாயிருக்கும். அந்த அரிசியுடைய ஸ்மெல்லு போயிட்டு அந்த சீரக சம்பா ஸ்மெல்லு வரும். மட்டன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம், செக் பண்ண போகிறோம். கறி நமது நல்லா வெந்து போச்சு. கறி வெந்துச்சு, நெருப்பு கம்மி பண்ணிட்டு கறியை செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டா அரிசி போட வேண்டியது தான். இப்போ லெமன் ஊற்றுறோம். இது ஒரு 4 பழம் லெமன் ஊற்றுறோம். மட்டன் குழம்பு கம கம கமன்னு இருக்குது. பிரியாணி இப்பவுமே சாப்பிடலாம் மாதிரி தோணுது.
இப்போ மட்டன் வெந்து போச்சு, மட்டன் ரெடி ஆயிடுச்சு. தீயை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை போட போகிறோம். இப்போ ஒரு 3 கை போட்டால் போதும். இப்போ கொதி வந்துடுச்சு. இது ரொம்ப வேக்காடு கொடுத்தா இந்த அரிசி வந்து இதாகிடும். அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. இப்போ 3 வேண்டியது தான். தண்ணி ஒரு 15 லிட்டர் வச்சுக்கணும். அரிசி போட்டோன்னு எடுத்துட்டோம். இதுதான் பதமே. அரிசி வடிகட்டிச்சு. அரிசி இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம மட்டன் பிரியாணியில் போட வேண்டியது. இப்போ நம்ம பிரியாணி அரிசி போடுவோம். இது சீரக சம்பா கொப்பம்பட்டி அரிசி 5 கிலோ. வடி பிரியாணியும் தம் பிரியாணியும் கலந்தாமல் இருக்கும். இதான் எங்கள் கடையோட ஸ்பெஷல். தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக இருந்துச்சு, அது லெவல் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ தம் போடுற நேரம் வந்து தம் போட போகிறோம். இது 20 நிமிஷம் இருந்தால் போதும். இது நம்ம வடித்து போடுறோம்ல, பாதி வடி போட்டு பாதி போடுறதால இது சீக்கிரம் வெந்துடும். பிரியாணி 20 நிமிஷம் தம் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி திறந்து பார்க்க வேண்டியது. இப்போ நெய் ஊற்றணும். முதல்ல ஒரு 200 கிராம் ஊற்றிக்கிறோம். இப்போ ஒரு 200 கிராம். பிரியாணி பிரமாதமாக இருக்குது. இந்த பிரியாணியில் அஜினமோட்டோ, கலர் பவுட்ரு, மற்ற ஐட்டம் எதுவும் போடலை. இது நேச்சுரலாக செய்கிறதால இது அம்மா பிரியாணி மாதிரி இருக்கும். அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரியாணி. இது வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். கிராமத்து பிரியாணி. இந்த பிரியாணி பாருங்கள், கறி பசன்னு வெந்து போச்சு. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இது சீரக சம்பா செஞ்சது. மெட்ராஸில் வர கஸ்டமர் எல்லாமே பாஸ்மதி அரிசி பிரியாணி தான் சாப்பிட்ருப்பாங்க. கொப்பம்பட்டி பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், 7G உடைய ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. 7G ஹெல்த்தி கஃபீன். ரம்யமான சூழல் நமக்கு ஒரு அலாதியான அனுபவம்.